பிரஜ்வல் ரேவண்ணா மீது சிறப்பு தணிக்கை குழு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மாஜிஸ்ட்ரேட் முன்பு நேற்று பாதிக்கப்பட்ட பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் ரேவண்ணா மீது முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஆசன் மாவட்டத்தில் உள்ள ஒளைய நரசிபுரா காவல் நிலையத்தில். இந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 354B, 354D, 354A, 506 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குகளின் அடிப்படையில் ஜாமீன் எளிதாக பெற்றுக் கொள்ளலாம், இது அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை என்ற ஒரு வகையாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்று மாலை வீடியோவில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு நேரடியாக ஆஜராகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். அந்த வாக்குமூலத்திற்கு பிறகு தற்போது SIT புதிதாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. அந்த எஃப்ஐஆரில் 376 அதாவது பாலியல் பலாத்காரம் என்ற பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த வழக்கை பொறுத்தமட்டில், இந்த பிரிவை பொறுத்தமட்டில் ஜாமீன் என்பது முன்ஜாமீன் என்பது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பிரிவை தற்போது சேர்த்திருக்கிறது. இதனால் பிரஜ்வல் ரேவண்ணாவும் அதே போல ரேவண்ணாவும் கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ரேவண்ணா நேற்றைய தினமே முன்ஜாமீன் கோரி மக்கள் நீதிமன்றத்தில், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் கோர்ட் என்று சொல்வார்கள், அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் இன்றைய தினம் விசாரணைக்கு வர இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியான பிறகு தனது தாயை காணவில்லை, தனது தாய் ரேவண்ணா வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தால் அவரை காணவில்லை என மைசூரை சேர்ந்த ஒரு நபர் மைசூரில் உள்ள KR நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாயை காணவில்லை, அவர் ரேவண்ணா வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் என்று ஒரு புகார் வந்திருக்கிறது. இதுவும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் ரேவண்ணாவின் ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, SIT இன்று பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் ரேவண்ணா ஆகியோரின் பண்ணை வீடு மற்றும் தோட்டங்களில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 8 குழுக்கள் இந்த SIT இருக்கின்றன. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு மாதிரியான விசாரணை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்ப குழுவின் முக்கிய பணி என்ன என்றால், இந்த வீடியோ எடுக்கப்பட்டது எப்படி, இதை யார் வெளியிட்டது என்ற ஒரு விஷயத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதன்படி கார்த்திக் என்ற அவரது டிரைவர் மூலமாக இந்த வீடியோ வெளியானதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தார் என்பது குறித்த விசாரணையை இந்த தொழில்நுட்ப குழுவானது மேற்கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு குழு இந்த வீடியோவில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது அரசியல், அதாவது இங்கு வட மாவட்டங்களில் தேர்தலானது மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விவகாரம் தான் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எனவே இது எந்த கட்சிக்கும் சாதகமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் SIT மிக தெளிவாக இருக்கிறது. நீதிமன்றமும் இதை கண்காணித்து வருகிறது. எனவே விசாரணையானது துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் ஒருவேளை ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த மட்டில் அவர் 7 நாட்கள் ஆகும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலை ஒரு SIT அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. எனவே அவருக்கும் அந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.